அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே தீவிரமாக படிச்சிருப்பீங்க. 2025ல் கண்டிப்பாக நம்ம வேலை வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து எல்லா மனசுலையுமே இருக்கும். ஸோ புதுசாக படிக்கக்கூடியவங்க நாம் இந்த முதல் முயற்சியில் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்படி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ 2025க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டும் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய இந்த 6 மந்த்தை சரியான முறையில் டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நியூ சிலபஸ்ஸு எல்லாருக்குமே புதுசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதிகமாக மெமரி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லணும் அந்த ஸ்டெப்ஸை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ 2025க்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் கையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4க்கான சிலபஸ் வந்து கையில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4க்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் சைட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் ஒரு ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிரிண்டட் காப்பி இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பொது அறிவில் எத்தனை பாடம் இருக்குது, மேக்ஸில் எத்தனை பாடம் இருக்குது, தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடம்னா எத்தனை யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல ஒரு 6 யூனிட் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருந்ததெல்லாம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா? 6th யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு 6 யூனிட்ல முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 யூனிட்ஸை நீங்கள் நல்லா படிக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க் வந்து இருக்குது. ஓகேங்களா? எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஏரியா வந்து இந்த ஜிஎஸ் மட்டும்தான். சரிங்களா? மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டாபிக் முதல்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 கொடுத்துட்டாங்க. யூனிட் 1 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இதை நல்லா பார்த்தா போதும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சொல்லுவோம் ஓகே என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7ஆக பிரிச்சிருப்பாங்க. மெயினாக இலக்கணம். ஓகேங்களா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை மெமரி பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இலக்கணம் வந்து 25 மார்க்கு. அதுக்கப்புறம் சொல்லகராதி, இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? சொல்லகராதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன், இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின். கலை சொற்களை ஒரு 10 கொஸ்டின். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எளிய மொழிபெயர்ப்பு. ஓகே யூனிட் 6ம் யூனிட் 4ம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் எப்பவும் போலாம் படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாகவே ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ். யூனிட் 1 அண்ட் யூனிட் 7 தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டாபிக் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சிலபஸை கையில் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தமிழ் இருக்கணும் உங்கள்கிட்ட, மேக்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் முக்கியம். 6லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். மேக்ஸ் 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். சயின்ஸ் 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். சோசியல் சயின்ஸ் மட்டும் 6லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ சோசியல் சயின்ஸ் மீன்ஸ் என்னது? ஹிஸ்ட்ரி உங்களுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை படிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வந்து 11th and 12th கவர் ஆகுதோ அந்த டாபிக் மட்டும் நீங்கள் தேடி படித்தா போதும். நம்முடைய இன்ஸ்டியூஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி. ஓகே வேர் டு ஸ்டடின்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து என்னென்ன பாடமெல்லாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில், ஜியாகிரஃபி என்னென்ன பாடம் படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன பாடம் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th and 12th வரைக்கும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய பாடங்களை மட்டும் மார்க் பண்ணி படித்தா போதும். ஈஸியாக ஜிஎஸ்ஸை கவர் பண்ணிடலாம். தேவையில்லாத படிக்காதீங்க. தெளிவாக பிடிச்சவங்க தேவையில்லாமல் எந்த பாடத்தையும் படிக்காதீங்க. எதெல்லாம் தேவையோ இதெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுதோ அந்த பாடத்தை மட்டும் படித்தா போதும். சரிங்களா? ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன புக் எல்லாமே உங்கள் கையை
கையில் இருக்கணும் சரிங்களா. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வாங்கிக்கலாம், கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இ-சேவை மையத்தில் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சிலபஸ் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கையில் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்காங்க ஓகேங்களா. வச்சுட்டிங்க அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இப்போ 2025 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கையில் ஜெராக்ஸ் போட்டு உங்கள் டேபிளில் முன்னாடி வச்சுக்காங்க ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது சைட் பை சைடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது தான் என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த ஃபார்மெட்டில் கேட்டிருக்கான், ஸோ இப்போ நான் படித்ததெல்லாம் வருதா அப்படின்னு உங்களை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சும்மா கண்ணை மூடி நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம், படித்த கொஸ்டின் வந்து முந்தையான வினாத்தில் வந்திருக்கா, நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லை தப்பான பாதையில் போகிறோமா. ஒரு யூனிட் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அந்த யூனிட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் பெரட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்படின்னா அந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டை A to Z எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா. ஷார்ட்கட்ஸு ஸோ என்னென்ன உங்கள் ஐடியாவில் ஒன்று இருக்கும் அந்த ஐடியாவில் யூஸ் பண்ணி அந்த யூனிட்ல கூடிய எல்லா கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா. புரிதல் திறன் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷார்ட்கட் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கையில் இருக்குது, புக்கு கையில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களால் குரூப் 4 அண்ட் குரூப் 2 இந்த கொஸ்டினாவது போட்டு வைங்க ஓகேங்களா. எல்லாமே போனோம்னாலும் சரி குரூப் 4 குரூப் 2 அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கூட போட்டு வைங்க சரிங்களா. மற்ற பக்கங்களும் கிடைக்கும், கடையிலே கிடைக்கும் ஓகேங்களா. எல்லாம் வேறு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மட்டும் சேல் பண்ணுவாங்க, ஸோ ஜிஎஸ் மட்டும் சேல் பண்ணுவாங்க, மேக்ஸ் மட்டும் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குள்ள கையில் வச்சுக்கலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் போய் அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்ச் இல்லை ரெகுலர் டெஸ்ட் பேட்ச் சரியா, ஏதாவது ஒன்றும் இல்லை. ஸோ வீக்கெண்ட் அப்படின்னா வீக்லேயே ஒரு 200 கொஸ்டின்ஸ், தமிழில் ஒரு 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல ஒரு 75 கொஸ்டின், மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டெஸ்ட் வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா டெய்லி டெஸ்ட், டெய்லி மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் போடுவாங்க, ஜிஎஸ் மட்டும் டெஸ்ட் போடுவாங்க, மேக்ஸ் டெஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் வந்து கிடைச்சு அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக தமிழில் ஒரு 95 மார்க் எடுக்க முடியும், ஜிஎஸ்ல 65+ மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா. மேக்ஸில் 23 டெஃபினட் எடுக்க முடியும் ஓகே. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் தான் சரிங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். டெஸ்ட் பேஜ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருவாங்க, அவங்க என்னென்ன டெஸ்ட்னு சொல்லிடுவாங்க, அந்த டெஸ்ட்டை நீங்கள் படித்து தமிழ் சப்போஸ் டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா 100 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 70 கொஸ்டின் 8 எழுதுறீங்க அப்படின்னா மீதி 30 கொஸ்டின் ஏன் தப்பு, ஸோ நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த கொஸ்டினை வந்து திரும்ப நீங்கள் எடுத்து கொஸ்டினையும் புக்கையும் வச்சு மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் இந்த மார்க்கே கண்டிப்பாக இதில் ஒரு 15 மார்க் வந்து போயிருக்கு சரிங்களா. ஸோ 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த குரூப் 4 டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்கும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி ஸோ எப்படி படிக்கணும், என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான அப்டேஷன் வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.